ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல் இருக்கிற 10th சம் தான். சரிங்களா? எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் க்ளோஸ்ட் இன்டர்வல் -5, ஆக்சுவலாக இது -5, -5, 9 to ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1, அதனோட இன்டர்வல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5 <= x <2ன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² - 1 இஃப் 2 <= x < 6ன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் third function f of x equal to 3x - 4 if 6 <= x < 9ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் ஃப்ரம் -5, 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்புட்டோட ரேஞ்சஸ் என்ன அப்படின்னா -5, -4, -3 எக்ஸெட்ரா டு 0, அடுத்தது 1, 2 அப் டு 9 இன்க்ளூடிங் 9. சரிங்களா? இதுதான் இன்புட்டோட ரேஞ்சஸ். இதை தாண்டி எந்த ஒரு இன்புட்டும் இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்காது. சரிங்களா? ரைட். இந்த செட் ஆஃப் 3 ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் இன்புட் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னா -5 to 9 அது வரைக்கும் தான் இந்த இன்புட் எடுத்துக்கும். வேற இதை தாண்டி -6ன்ற ஒரு இன்புட் இதை எடுத்துக்காது. அகைன் 10ன்ற ஒரு இன்புட்டை இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்காது அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of -3 plus f of 2 ஓட வேல்யூ. அப்புறம் செகண்ட் சப்டிஷன் f of 7 minus f of 1. தேர்ட் சப்டிஷன் f2 into f of 4 plus f of 8. அகைன் ஃபோர்த் சப்டிஷன் 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குற போர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா இன்டர்வல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஃபிக்ஸிங் ஆஃப் இன்டர்வல்ஸ் மற்ற எல்லாமே சிம்பிள் தான். சரிங்களா? இன்டர்வல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? சரிங்களா? ஸோ வாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்டர்வல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ இது வந்து 0, அகைன் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இங்கே நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ஒரிஜினலாக. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய இன்டர்வல்ஸை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இதனோட இன்டர்வல்ஸ் ரேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -5 <= x <2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இது ஒரு போர்ஷனாகவும் இது ஒரு போர்ஷனாகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எக்ஸு எக்ஸ். ஸோ இதை நான் எழுதும் போது பாருங்கள், எக்ஸ் பக்கம் ஓப்பனில் இருக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -5 <2. சரிங்களா? 2 பக்கம் ஓப்பனில் இருக்குது. இந்த சிம்பிள் 2 பக்கம் ஓப்பனில் இருக்குது. இந்த சிம்பிள் எக்ஸ் பக்கம் ஓப்பனில் இருக்குது. பாருங்கள், அதே போல் தான் நம்ம போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே இருக்கிற ஒரு லெங்க்த்தியான ஸ்டேட்மெண்ட்டை நான் உடச்சி ரெண்டாக இங்கே எழுதியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? பட் மீனிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். ரைட். எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் than or equal to -5. இங்கே கவனிங்க, ஈக்குவல் டுன்னு வரும்போது நான் -5யும் சேர்த்துக்கணும். ரைட். அண்ட் <2 அப்படின்னா 2வோட கம்மி. சரிங்களா? அப்போ என்ன ரேஞ்சஸ் இருக்கும் பாருங்கள். கிரேட்டர் than or equal to -5னா அப்போ -5யும் நான் எடுத்துப்பேன். சரிங்களா? <2 அப்படின்னு வரும்போது நான் 2வை டச் பண்ண மாட்டேன். பட் 2க்கு முன்னாடி என்னோட லிமிட்டை நான் ஸ்டாப் பண்ணுவேன். சரிங்களா? எக்ஸாக்டாக இங்கே சொல்ல முடியலனாலும் பட் 2 இருக்காது, 2வை டச் பண்ணாது. 2க்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு மைனூட் பாயிண்ட்டையும் டெசிமல் வேல்யூ இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1. இங்கே மார்க் பண்ணிக்கிற எக்ஸோட வேல்யூ நான் என்னோடய ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் தான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போ இதனுடைய ரேஞ்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ -5, -4, -3, -2, -1, 0, 1, அப் டு 1.99 வரைக்கும் இது அக்செப்ட் ஆகும். 2வை மட்டும் எடுத்துக்காது. சரிங்களா? ரைட். ஓகேங்களா? பட் இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1ஓட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்கே டெசிமல்ஸ் வேல்யூவாவது அவங்க கண்டுபிடிக்க சொல்லலை. சரிங்களா? ரைட். அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² - 1.
இதனோட இன்டர்வல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 less than or equal to x less than 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அகைன் நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எக்ஸு அகைன் எக்ஸு. ஸோ எக்ஸ் பக்கம் ஓப்பனில் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 2 and less than 6. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 2 less than 6. இதனோட மீனிங் என்னென்னா எக்ஸோட வேல்யூ 2 and 2க்கு மேலே இருக்கணும், 6ஐ விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ 2க்கு மேலே ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது நான் எதை எடுத்துப்பேன் அப்படின்னா இந்த 2வையும் சேர்த்து எடுத்துப்பேன். சரிங்களா? ரைட். லெஸ் தென் 6ன்னு வரும்போது நான் 6ஐ டச் பண்ண மாட்டேன். 6க்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன்ஸ் வரைக்கும் நான் கவர் பண்ணுவேன். சரிங்களா? இன்கேஸ் அவங்க டெசிமலில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² minus 1. இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? ரைட். தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 4. சரிங்களா? இதனோட இன்டர்வல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 6 less than or equal to x less than or equal to 9 கொடுத்துருக்காங்க. அகைன் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸு ஸோ இங்கே ஓப்பனில் தான் இருக்குது எக்ஸ் பக்கம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 6 and less than or equal to 9. ஸோ ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது லெஸ் than or equal to வரும்போது நான் 9ஐயும் சேர்த்து மார்க் பண்ணிப்பேன். சரிங்களா? இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ நான் ஏன் 6ஐ டச் பண்ணாமல் போட சொன்னேன் அப்படின்னா பாருங்கள் இங்கே 6 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நான் தேர்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். 6ஐ டச் பண்ணுது பாருங்கள். சரிங்களா? 6 to 9 9ஐ டச் பண்ணுது பாருங்கள். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? அப்போது இது தேர்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 4. அதாவது 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 6னா 6 அண்ட் 6ஐ விட அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கிறது. அண்ட் லெஸ் than or equal to 9னா 9 less than or equal to 9 9ஐ விட கம்மியாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்தையும் இன்டர்வல்ஸ் நம்ம எழுதுனா ஸோ 6 7 8 and 9 இதனுடைய ரேஞ்சு. அகைன் செகண்ட் ஃபங்க்ஷனோட ரேஞ்சு என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 நம்ம சேர்த்துப்போம். 2 3 4 5. ஸோ 5 அடுத்தது அதிகபட்சம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 5ஓட நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஸோ 5.999 வரைக்கும் இது எடுத்துக்கும். சரிங்களா? 6ஐ மட்டும் எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு சொல்லணுன்றதுனால தான். மற்றபடி நம்ம 5ஓட லிமிட் பண்ணிக்கோ. ஏன்னா இங்கே எந்த ஒரு டெசிமல் வேல்யூ அவங்க கேட்கல. சரிங்களா? அப்போ அதனோட இன்டர்வல்ஸ் இது தான். சரிங்களா? லெஸ் தென் 6 அப்போ 6ஐ விட கம்மியாக இருக்குது. 6ஐ விட கம்மியாக நம்பர் லைனில் 5 தான் இருக்குது. ஸோ இதுதான் உன்னுடைய ஆப்ரேட்டிங் இன்டர்வல்ஸ். சரிங்களா? ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுதான் முக்கியமான போர்ஷனே. சம்ம சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா f of -3 first subdivision f of -3 plus f of 2 கேட்டிருந்தாங்களா? ரைட். f of -3ன்றது அப்போ இங்கே இதுதான் x ஓட வேல்யூ -3 இருக்கிறது எந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அகைன் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கிறது செகண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். அப்போது இங்கே பாருங்கள் f of x plus f of x. ஸோ இந்த f of x எதை குறிக்குது -3. -3யை இன்புட்டாக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போது 6x + 1ன்னு எழுதலாமா? சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் 6x + 1. இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து என்ன 5x² + 1. -3ன்றது இன்புட்டு, இங்கே 2ன்றது இன்புட்டு. சரிங்களா? அப்போ நம்ம எழுதலாமா? ஸோ f of x ஈக்குவல் டு 6x + 1. So f of -3 equal to 6 into -3 plus 1. 6 into -3 என்னது அப்படின்னா -18 plus 1. -18 plus 1 -17. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது ஒரு பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் என்னது f of x equal to அப்போது 2ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இது செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ 5x² - 1. அப்போது f of 2 equal to 5 into 2 the whole square minus 1. That is 5 into 4. 2 the whole square வந்து 4 minus 1. That is equal to 20 minus 1 equal to 19. சரிங்களா? Therefore f of -3 ஓட வேல்யூ என்னது -17 and f of 2 ஓட வேல்யூ என்னது 19. சரிங்களா? ரைட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? -3ன்ற ஒரு இன்புட்டை அக்செப்ட் பண்ணுறது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க.
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அதெல்லாம் நீங்கள் அந்த -3ன்ற ஒரு இன்புட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிது அப்படின்னா -17. அகைன் -2ன்ற ஒரு இன்புட் +2ன்ற ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்க்குறீங்க. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனு. ஸோ அதில் நீங்கள் அந்த 2ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஆன்சர்ஸ் 19 கிடைச்சிது. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். சரிங்களா? ரைட், which is equal to, that is f of -3 plus f of 2. f of -3 ஓட வேல்யூ -17 plus 19, that is equal to 2. சரிங்களா? therefore f of -3 plus f of 2 equal to 2. சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ரைட், உங்களுக்கு இது புரிஞ்சா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஸோ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? f of 7 மைனஸ் f of 1. சரிங்களா? அப்போ 7ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்க்கணும். 7ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எது? தேர்ட் ஃபங்க்ஷன். அகைன் 1ன்ற இன்புட் எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட், ஸோ f of x ஈக்குவல் டு தேர்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது? 3x - 4ங்களா? ரைட், ஓகேங்களா? ரைட், அப்போ f of 7 equal to 3 into 7 minus 4, that is equal to 21 minus 4. 21 minus 4 என்ன அப்படின்னா 17. சரிங்களா? therefore f of 7 ஓட வேல்யூ என்னது? 17. again f of x equal to, அதாவது 1ன்ற இன்புட் அக்செப்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு. ஸோ 6x plus 1. ஸோ f of 1 equal to 6x, sorry, 6 into 1 plus 1. 6 into 1 என்னது? 6 plus 1, that is equal to 7. therefore f of 1 equal to 7. சரிங்களா? தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி f of 7 minus f of 1. சரிங்களா? நான் உங்கள் ஃப்ளவர் பிரேஸ் போட்டதுனால நீங்கள் அது ஃப்ளவர் பிரேஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. பட் உங்கள் கிளாஸ் ஒர்க்கோ சரி, உங்கள் ரஃப் நோட்டோ சரி, நீங்கள் வெர்டிக்கலாக எழுதிட்டு போகலாம். என்ன மாதிரி ஹரிசாண்டலாக எழுதிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ரைட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு f of 7ஓட வேல்யூ என்னது? 17 minus 7. 17 minus 7 என்னது? 10. சரிங்களா? therefore f of 7 minus f of 1 equal to 10. சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் போகலாமா? 2 into f of minus 2 plus f of 8. சரிங்களா? முதல்ல f of minus 2 கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் f of 8 கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணும்போது ரிமைனிங் போர்ஷனை பார்த்துக்கலாம். ஸோ 4ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எது? ஐ திங்க் செகண்ட் தான் நினைக்கிறேன். சரிங்களா? 4ன்ற ஒரு இன்புட்டையும் 8ன்ற ஒரு இன்புட்டையும், 4ன்றது செகண்ட் ஃபங்க்ஷனு, 8ன்றது தேர்ட் ஃபங்க்ஷனு. சரிங்களா? அப்போ ஈஸியாக எழுதிக்கலாம். ரைட், ஸோ f of x equal to 5x² minus 1. ரைட், அப்போ 4ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிறது இந்த ஃபங்க்ஷன் தான். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of 4, x இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தட் இஸ் 5 into 4 the whole square minus 1, that is equal to 5 into 4 4s are 16 minus 1. So 16 into 5, 30, remainder 3, 5, 80. சரிங்களா? 80 minus 1. So that is equal to 79. சரிங்களா? therefore f of 4 equal to 79. ஓகேங்களா? ரைட், அகைன் அடுத்தது f of x equal to, இப்போ 8ன்ற ஒரு இன்புட் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3x minus 4 தான். சரிங்களா? ரைட், ஓகேங்களா? அப்போது f of 8 equal to 3 into 8 minus 4. ஸோ 8 3s are 24 minus 4, that is equal to 20. therefore f of 8 equal to 20. ரைட், ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 into f of 4 ப்ளஸ் f of 8 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2 into f of 4ஓட வேல்யூ என்னது? இங்கே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக f of 8ன்னு மாற்றிடுவாங்க இங்கேயும். சரிங்களா? அதை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ 2 into f of 4ஓட வேல்யூ என்னது? 79 ப்ளஸ்
f of 8 ஓட வேல்யூ 20 சரிங்களா ரைட் ஸோ 2 டைம்ஸ் 70 2 டைம்ஸ்னா 140 140 ப்ளஸ் 18 சரிங்களா 9 2s are 18ல 140 ப்ளஸ் 18 என்ன ஆகும் அப்படின்னா 158 வரும் சரிங்களா ரைட் ஸோ 158 இதை மல்டிப்ளை பண்ணால் அதான் வரும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துங்க ஸோ 2 டைம்ஸ் 18 ரிமைண்டர் 1 14 ப்ளஸ் 1 15 சரிங்களா 258 சரிங்களா ப்ளஸ் 20 that is equal to 178 is it clear ஓகேங்களா ரைட் சிம்பிளாக சால்வ் பண்ணுறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இன்டர்வல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அதில் ஏதோ சின்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் ரைட் ஸோ இன்னும் ஒரு சப்டிஷன்ஸ் இருக்குது லாஸ்ட் சப்டிஷனு நம்ம அதை சால்வ் பண்ணோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள் 2 into f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன வேல்யூஸ் இருக்குது 4ஓட வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது ரிமைனிங் 3 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிங்க f of minus 2 கண்டுபிடிக்கணும் அண்ட் f of 6 வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லை இந்த போர்ஷன்ஸ் இருக்குது இங்கே ஒன்ஸ் நம்ம f of minus 2 இங்கே கண்டுபிடிச்சோன்னா அதே தான் நம்ம இந்த போர்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ f of x is equal to minus 2 இன்புட்டாக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x plus 1 தான் சரிங்களா ஸோ 6x plus 1 ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா minus 2 that is 6 into minus 2 plus 1 that is minus 12 plus 1 equal to minus 11 சரிங்களா ரைட் ஓகேங்களா அடுத்தது 6 இன்புட்டாக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபங்க்ஷன் f of x equal to 3x minus 4ங்களா அப்போது எனக்கு தேவை என்னது f of 6 சரிங்களா 6 இன்புட்டாக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இதுதான் சரிங்களா ஸோ f of 6 equal to 3 into 6 minus 4 that is equal to plus 18 minus 4 equal to minus 12 sorry 14 சரிங்களா அகைன் f of 4 நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சது டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் 79 ஃபோர்த் சப்டிஷனுக்கு தேவையான எல்லா வேல்யூவும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஸோ 2 into f of minus 2 ஓட வேல்யூ என்ன வந்தது அப்படின்னா minus 11 அகைன் மைனஸ் ஆஃப் f of 6 ஓட வேல்யூ என்ன வந்தது அப்படின்னா 14 சரிங்களா ஹோல் டிவைடட் பை அகைன் f of 4 ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 79 ப்ளஸ் ஆஃப் f of minus 2 ஓட வேல்யூ என்னது அப்படின்னா minus 11 சரிங்களா ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ 2 into minus 11 என்ன ஆகும் அப்படின்னா minus 22 minus 14 ஹோல் டிவைடட் பை சரிங்களா 79 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 11 எப்படி எழுதுவோம் அப்படின்னா minus 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் சரிங்களா தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணணும் சேம் சைன் இருக்குது ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 22 ப்ளஸ் 4 வந்து 26 20 ப்ளஸ் அப்புறம் ஒரு 10 இருக்குது ஸோ minus 36 ஹோல் டிவைடட் பை 79 மைனஸ் 11 ஆகும் அப்படின்னா அதுலேருந்து 1 ரிமூவ் ஆகிடும் 78 அப்புறம் 10 ரிமூவ் பண்ணால் அப்படின்னா 68 ஆகும் சரிங்களா 68 சரிங்களா ஸோ கேன்சல் பண்ணலாமா ரைட் ஸோ கேன்சல் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸு 18 இதை 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா 3 4 மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 9 இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 7 சரிங்களா அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு minus 9 divided by 17 சரிங்களா therefore 2 into f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2 that is equal to minus 9 divided by 17 சரிங்களா ரொம்பவும் சிம்பிளான சம்ஸ் தான் பட் டெஃபினட்டாக இது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸ் இது எப்போ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்ச் இன்டர்வல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும் அண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஃபோர்த் சப்டிஷனை மட்டும் தனியாக அவங்க என்னவா கேட்பாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸாக கேட்கலாம் சரிங்களா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்டர்வல்ஸ் சரிங்களா ரிமைனிங் சப்டிஷனை நீங்கள் எழுத மாட்டீங்க இந்த சப்டிஷன் மட்டும் டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஸோ டேரெக்டாக இது 3 மார்க்ஸ்லையோ இல்லை 2 மார்க்ஸில் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க பட் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் இந்த டைப் ஆஃப் சம்ஸ் டெஃபினட்டாக ஒன்று கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அகைன்
தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை சேனல். என்னோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ, பாய்.